எழுத்துக்களில் 9வது உயிரெழுத்து. அது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு வளைவு, அதுக்கு மேலே ஒரு வால் மாதிரி இப்படி, இதுதான் ஜாயின் பண்ணுறது தான் அந்த தேர். இது ஒரு சர்ப்ப வடிவில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த எழுத்துக்கு பேர் சர்ப்பம்னு பேர். எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 65 72 வசனம், அதில் கீயான வசனங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வசனங்களை நம்ம சொல்லலாம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா வேத விற்பனர்கள் அதற்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, பாடுகளால் நன்மை என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். உபத்திரவங்கள் நம்மை கர்த்தரிடத்தில் சேர்க்கின்றன. முதல் பாயிண்ட் 67வது வசனம். 70வது வசனத்தில் 2வது பாயிண்ட், வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அதற்கு கீழ்ப்படிவது, வேதத்திற்கு கீழ்ப்படிவது எளியது. வசனம் 71, உபத்திரவப்படாமல் உபத்திரவம் ஒன்று வராமல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட உபத்திரவம் பட்டாயினும் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது நல்லது. 4வது பாயிண்ட், சர்ப்பம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதைப் போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த 4 பாயிண்ட் தான் இதை நம்ம சிந்திக்கிறோம். முதல் 67வது வசனம் சொல்லுது, உபத்திரவங்கள் நம்மை கர்த்தரிடத்தில் சேர்க்கின்றன. ஆண்டவரா அனுமதிக்கிறாரா அல்லது நாமாய் தேடிக்கொள்கிறோமா என்ற சூழ்நிலைகளில் உபத்திரவங்கள் 2 விதத்தில் வருகிறது. ஒன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறது, 2வது நாமாய் தேடிக்கொள்கிற உபத்திரவங்கள். வசனம் சொல்லுது, தாம் விரும்புகிற மக்களிடம் இருக்கிற தாம் விரும்பாத பாவத்தை நீக்குவதற்கு தேவன் உபத்திரவங்களை பயன்படுத்துகிறார். யார் ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர்களுக்குள் இருக்கிற விரும்பாத சுபாவங்கள், பாவங்கள், இவைகளை நீக்குவதற்கு தேவன் உபத்திரவங்களை பயன்படுத்துகிறார். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கும் பொழுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த தானியேலுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது தானியேலை மாத்திரம் தனித்து இந்த சரித்திரத்தில் படிக்கும் பொழுது இந்த தானியேல் ராஜாவை மிகவும் நேசிக்கிறார், கனப்படுத்துகிறார். ராஜாவோடு நல்ல ஒரு ஐக்கியம் அவனுக்குள் இருந்தது. ராஜாவும் இவனிடத்தில் இருந்த நற்குணங்களை பாராட்டுகிறவராக, அந்த குணங்களுக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருந்தார். இந்த தானியேலுடைய சரித்திரத்தில் இந்த தானியேல் ராஜாவையும் நேசிக்கிறான், சகல மக்களுக்கு நற்சாட்சி உள்ளவனாய் இருக்கிறான், தேவனை மிக மிக நேசிக்கிறான். இவனுக்காகவே ஒரு சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இவனுக்காகவே வருகிற ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, 1 மாதம் வரையிலையும் ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. இதுதான் சட்டம். இதை இவர்களுடைய எதிரிகள் தான் கொண்டு வருகிறார்கள். எப்படியாயினும் இவன் ராஜாவை நேசிக்கிற விதமாக ஒன்று தெய்வத்தை கைவிட வேண்டும், அப்படி இல்லை தெய்வத்தை நேசிக்கிற விதமாக ராஜாவுடைய கட்டளைக்கு எதிரடையாக நிற்க வேண்டும். ஆனால் தேவன் அவனுக்குள்ள இருந்த ஈக்குவலான அந்த அன்பை விட தன்னை நேசிக்கிற அன்பை உறுதிப்படுத்த தீர்மானித்தார். அதனால தான்
வசனம் சொல்லுது, தான் விரும்பும் மக்களிடம் தாம் விரும்பாத பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனைவி முக்கியமா, என்னுடைய மகன் முக்கியமா, உறவினர்கள் முக்கியமா, சபை முக்கியமா, எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவைகள் எதையும் விட என் தேவன் அழைத்தால் எதையும் செய்ய வேண்டும். தேவனுக்காக விட்டு கொடுக்கிற ஒரு பக்குவ நிலை எந்த மனிதன் அறிந்து கொண்டானோ அவன் எல்லாவற்றிலையும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வான். தேவனுடைய பிரமாணங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற எந்த விசுவாசி வீணாய் போவதே இல்லை. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். உலகமா தேவனான்னாக்கா யாருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்? ஈக்குவலான ஷேர்னு கொடுக்கக்கூடாது. இந்த இந்திய தேசமா இயேசுவான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு தான் முதல், அதுக்கு பிறகுதான் தேசம். இந்த தேசம் விட்டுடுச்சுன்னா நான் வேற தேசத்துக்கு போயிடுவேன். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவனை இழந்துட்டேன்னா என்னால் எப்படி வாழ முடியும்? ஆமே, ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அழகான பாட்டு உண்டு. அந்த பாட்டை நாம் இப்பொழுது பாடலாம். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நம்புகிறேன், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையே ஈசாக்கை போல நான் நம்புவேன், ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஒன்றுமே இல்லை நான் நம்புவேன், ஒன்றுமே இல்லை நானும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், யோசேப்பை போல நான் நம்புவேன், அவமானம் வந்தால் நம்புவேன், அவமானம் வந்தாலும் நம்புவேன்,
எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 3 வேளையும் செய்தான். தானியேல் ஒரு யுக புருஷன். தானியேலை விட மேலானவர்கள் நீங்களும் நானும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அவனை மாதிரி 3 வேளை இல்லை, ஒரு நாளைக்கு 30 தடவை இருந்தாலும் 300 தடவை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு லகுவாய் உலகத்தில் இந்த தேசங்களிலே இருக்கும் என்று சொல்ல முடியாது. தானியேலுக்குள் இருக்கிற வைராக்கியத்தை விட நமக்குள் வைராக்கியம் இல்லை என்றால் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தரா உலகமான கர்த்தர் தான் சொல்லக்கூடிய பக்குவ நிலைக்குள்ள நம்ம வரணும். கர்த்தர் உயர்த்தும் பொழுது சந்தோஷமாய் உயரணும். சில சூழ்நிலைகளிலே நாம் பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இருக்க பழகணும். யோபுடைய சரித்திரம் அதைத்தான் சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை தான் யோபு சொன்னார். இந்த அருமையான தானியேல் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று கண்டும் அவனுடைய மனம் வேலைக்கு முதலிடம் கொடுக்கல, அரசனுடைய அன்புக்கு முதலிடம் கொடுக்கல, இந்த உலகத்திற்கு முதலிடம் கொடுக்கல. ஒரு சூழ்நிலை வந்தால் நான் தேவனின் பட்சமாய் நிற்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். எனக்கு நன்மை செஞ்சால் மாத்திரம்தான் அவரோட நிற்கணும் இல்லை. அவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரோடு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்குத்தான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 11வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த மனிதர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். உலகத்தின் பார்வையில் மறைச்சுக்கிட்டு ஜெபிக்க வேணும். வைராக்கியத்தோட ஜெபிக்கிற ஆளை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களிடத்துல தான் தன்னுடைய பொறுப்புகளை கொடுக்கிறார். எங்கோ ஒரு அரண்மனையில் இருந்த நெகேமியாவிற்கு ஒரு பாரத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார். அந்த நெகேமியாவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஜெருசலேமை குறித்த பாரம் இருந்தது. ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன். அதை விட அவன் பெரிதாக நேசித்தது தன்னுடைய நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் இடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் பரலோகத்தை குறித்திருந்தது. ஆகவே அவன் துக்கத்தோடு ராஜாவினிடத்தில் கொடுக்கிறான். ராஜா கேட்கிறான், நீ துக்கமுகமாய் இருப்பது என்ன? அப்ப அவன் சொல்றான், எங்களுடைய தேசம் இப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடக்கும் பொழுது நான் சந்தோஷமாய் எப்படி ராஜா இருப்பேன்? அப்பதான் ராஜா சொல்றான், நான் என்ன செய்யணும்? எவ்வளவு நாள் உனக்கு டைம் வேணும்? எவ்வளவு பொருள் வேணும்? என்னென்ன உதவி வேணும்? அவன் இவனுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். உனக்கும் இந்த தேசத்திலே தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கும் பொழுதுதான் உன் கையிலே பொறுப்புகள் வரும். இந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் உன்னை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். வசனம் 12-13 சொல்லுது, தானியேல் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். 13 பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். தானியேல் 6:4 சொல்லுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
அவன் ராஜாவினிடத்துல மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையில உண்மையா இருந்தான். தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுல ஒரு நல்ல உண்மைத்தன்மை இருக்கணும். தேவன் உன்னுடைய கைகளிலே கொடுக்கிறவைகள் அனைத்திலையும் அவரிடத்தில் நீ சாட்சியாய் வாழணும், சாட்சியா நிற்கணும். உன்னுடைய நேரங்களிலே அதிக நேரங்களை தேவனுக்காய் கொடுக்க பழகணும். என்னால் முடியல நினைச்சிட்டீங்கன்னா முடியவே முடியாது. என்னால் முடிய நினைக்கிறவங்க அவருக்காக நேரத்தை கொடுக்கணும். ஒன்றும் செய்ய வேணும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இயேசு யார் என்பதை நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலேயே உத்தமமாய் நடக்க பழகுங்கள். இந்த தானியேல் அவ்வளவு நெருக்கத்திற்கு மத்தியிலையும் சாட்சியா நின்னான் பாருங்க. அவன் பொறுமையோடு இருந்தான் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் நீதியாய் நினைத்தார். உண்மை இருக்கணும், எதுலையும் உண்மை இருக்கணும். எப்பேற்பட்ட நிர்பந்தத்திலையும் அவரிடத்துல உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனாலதான் நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரமாய் இருக்கிறவனோ ஆக்கினைக்கு என்ன செய்ய மாட்டான், தப்பா. உண்மை இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலே உண்மை உனக்குள் இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்தாம வேற யாரையும் உயர்த்த மாட்டார். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனத்துல எசேக்கியா சொல்றான் பாருங்க. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தார். உனக்குள் ஒரு பொறுப்புகள் வருகிறது என்றால் அந்த பொறுப்புக்குள்ள ஒரு சாதாரண குடும்ப தலைவியா நீ இருந்தீன்னா உன் பிள்ளைகளை நடத்துகிறதுல உண்மையாகிடும். ஒரு உங்க பகுதியில் இருக்கிற குடும்பங்களிலே நீ ஒரு தலைச்சிறந்த ஒரு நபராக இருந்தால் உன்னை சார்ந்த குடும்பங்களை சரியாய் நடத்துகிறதுல உண்மையாகிடும். அதுல எவ்வளவு நெருக்குதல் வந்தாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக சாட்சியாக நில்லு. ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லு. அப்படி நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது எல்லாம் உனக்காக உள்ள கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்களை அந்த பாத்திரமாகவே மாற்றிடுவார். ஒரு பழக்கத்துக்குள் வரும் பொழுது, ஒரு நீதிக்குள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ நீதிமான் என்பதை உன்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் உறுதிப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. 31:21 சொல்லுது. 2 நாளாகமம் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். ஆமென். தன் முழு தேவனுக்குரிய பங்கை நீ சாதாரணமா செய்யக்கூடாது, முழு இருதயத்தோடு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு பாருங்க, நீங்க சரித்திரத்தில் நீங்க படிக்கிறீங்கல்ல, யோசேப்பு அவன் 18 வயசுல ஆடுகளை மேய்க்க போறான். தன்னுடைய உடன் பிறந்தவருடைய தவறுகளை எல்லாம் அவன் சுட்டி காட்டுகிறான் தகப்பனிடத்துல. வெளியில பிள்ளைகள் யாராவது இருந்தா வர சொல்லுங்க, உள்ள போய் வெளியில பாருங்க, தேவையில்லாம பிள்ளைகள் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. எதையாவது செய்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். அவனுடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் தன்னை உண்மையுள்ள ஒரு நபராகவே அவன் தன்னை காட்டிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய கைகளிலே பொறுப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்து அந்த வசனத்தை படிங்க. அவர் முன்பாக 18:23
நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து நல்லா கவனிக்கணும். யாருக்கு இவன் வெளியில போனா வாசல் நிக்கிறவங்க 4 போடு போடுங்க. மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு யார் குணத்துக்கு? எனக்குள்ள இருக்கிற துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து என் குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கணும். அடுத்தவங்க குணத்துக்குலாம் சொல்லல. அடுத்தவங்களை போய் நம்ம குற்றம் சாட்டவே முடியாது. எனக்குள் இருக்கிற என்னுடைய துர்க்குணம், பொல்லாப்பின் குணம், அவைகளிலிருந்து என்னை என்ன செய்யணும்? விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் ஆமென். கர்த்தரின் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக ஆமென் எனக்கு பலன் அளித்தார். ஆமென். என்ன கண்பானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை. அருமையான ஒரு பாடல் கூட ஒன்று உண்டு. சகோதரர் ஞானசேகர் அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல். என்னுடைய பாவங்களை விலக்கி என்னை காத்துக்கொள்ளும், கண்ணோக்கி பாருமையா. ஆமென். என் பாவ கரைகளை போக்குமையா. நம்முடைய பாவங்கள் முழுவதும் கழுவப்படும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கைகளிலே நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தரை மாற்றுகிறார். கண்ணோக்கி பார் ஐயா, கரைகளை கழுவுமையா. கண்ணோக்கி பார் ஐயா, என் பாவு கரைகளை கழுவுமையா. எண்ணிக்கை அடங்காத என் பாவங்கள், எண்ணிக்கை அடங்காத என் பாவங்கள் நீ மன்னித்து பரிசுத்தம் ஆக்கிடுமே. எண்ணிக்கை அடங்காத என் பாவங்கள் நீ மன்னித்து பரிசுத்தம் ஆக்கிடுமே. தேவனே உமது கிருபையின் படியே எனக்கு இரங்குமே. தேவனே உமது கிருபையின் படியே உனக்கு இரங்குமே. உங்கள் மிகுதியான இரக்கங்களினால் என்னை சுத்தம் செய்யுமே. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சுத்திகரிக்காவிட்டால் ஒரு வெற்றிகரமான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையாக இருக்காது. இளையகுமாரன் தூர போனான்.
எல்லாவற்றையும் விற்றொழித்தார். அவருடைய வாழ்க்கையில் குறைவு வந்தது. நீங்களும் நானும் அப்படிதான். தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போயிட்டோம்னாலே அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில இடைபடாததனாலே குறைவுகள் வரும். பரிசுத்த ஆவியானவரோடு இடைபடுகிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து பழகிற அந்த அனுபவம் இருக்கிறது, அதை விட சிறந்த அனுபவம் எதுவுமே இருக்க முடியாது. ஆமென். அந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த அனுபவத்தில் இருக்கிற மேலான அன்பு இருக்கிற உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு. இளையவன் என்னைக்கு தகப்பனிடத்தில் திரும்பி வந்து கேட்டானோ அதன் பிறகுதான் மாற்றம். நமக்குள்ள குறையே இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம விட பாவி யாருன்னு இருக்க முடியாது. அணுதின சுத்திகரிப்பு ஒரு விசுவாசிக்கு வேணும். அணுதின சுத்திகரிப்பு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. சங்கீதக்காரன் சொல்றான் 40வது அதிகாரம் 10வது வசனத்துல, உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. ஒரு விசுவாசி தேவனுடைய நீதியை மறைக்கவே கூடாது. படிக்கிற பிள்ளைகள், படிக்கிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய தோழிகளை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முற்படணும். ஒரு ஆணா இருந்தால் நம்மோடு படிக்கிற மாணவர்களை அவர்களை நம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும். ஆமென். அல்லேலூயா. பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாக பாடுறாரு, என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது ஓடி வந்துடுங்க. ஆமென். என்ன அழகான பாடல். என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, நான் வந்துடுவேன். அப்ப நான் வந்துட்டேன்னா என்னை சார்ந்தவர்கள் வந்தேதான் ஆகணும். சத்தியத்தை நான் மறைக்கல, வெளிப்படையா சொல்றேன். என் இருதயத்துக்குள்ள மறைச்சிட்டு நானும் என் குடும்பமும் அப்படியே இருப்போம். இல்லை, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலை, என்னை எடுத்துக் கொள்ளு, ஓடி வந்திடுவே, என்னை எடுத்துக் கொள்ளு, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் அறிவுறுவே, அறைக்குள் அழைத்து செல்லு, அன்பில் அறிவுறுவே, உமக்கு போற்ற, உமக்கு போற்ற, உயிருள்ள நாயகா, உமக்கு போற்ற, உமக்கு போற்ற, உமக்கு போற்ற, உயிருள்ள நாயகா, உமக்கு போற்ற. இரண்டாவது காரியமாக அவர் சொல்லி காட்டுறார், உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். சத்தியத்தை நான் சொல்லணும். நான் பெற்ற ரட்சிப்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன், ஒரு காட்டை கொளுத்தணும்னா கோடிக்கணக்கான லிட்டர் பெட்ரோலோ டீசலோ தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். ஒரு அணிலையை சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவை நீ ரட்சிப்பில் நடத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் உனக்குள் இருக்கிற அந்த ரட்சிப்பு அடுத்தவர்களை பற்றும். ஒரு அணிலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மூணாவது காரியமாக உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்க விரும்பவில்லை. 3 காரியத்தை தாவீது சொல்றார். ஆமென். நமக்குள் இருக்க வேண்டிய குணங்கள், ஒரு விசுவாசிக்குள் இருக்க வேண்டிய குணங்கள், உம்முடைய நீதியை நான் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. 51வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன்,
அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். 145:18 சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கர்த்தர் ரொம்ப தூரத்துல இல்ல, எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்கார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தானியேல் ராஜாவை பிரியப்படுத்த விரும்பவில்லை. அந்த கட்டளை தேவனுக்கு உரிய கட்டளையாக தான் நம்ம கேட்கலாம். தேசம், நம்முடைய தேசம் தேவனுடைய வசனத்துக்கு சரியான விதத்துல ஒத்து போனால் நாம் போகலாம், இல்லை என்றால் அது வேறு, நாம் வேறு. ஒரு அழிலியா சொல்லுங்கப்பா. தானியேல் அவனை உள்ள போட்டாங்க. ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. இரவு முழுவதும் கீத வாக்கியங்களை வரவிடவில்லை. அதிகாலம் எழுந்தான். போய் துயர சத்தமாய் அந்த கெபிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு சொன்னான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா? அவன் பதில் வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க. கசப்பு அவனுக்குள்ள இல்லை. என்னை உள்ள போட்டவன் தந்திரமான சட்டங்களை கொண்டு வந்தவன் என்று நினைக்கவில்லை. என்ன மாத்த சொல்றான்? ராஜாவே, நீ என்றும் வாழ்க. என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்காக நிக்கலையா? ஆண்டவருக்காக நிக்கிற ஒரு தாய்க்கு முதல்ல தன்னுடைய பிள்ளை எப்படியாவது ரட்சிப்புல நடத்தார். அந்த வைராக்கி அந்த மகளுக்குள்ள இருந்துச்சு. அதனால அந்த மகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க. பயங்கர அசுத்தாவினுடைய பிடியில் இருந்து அந்த மகளை கத்த கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வரணும்னு நினைக்கணும். ஆமே, ஜாய் நினைக்கணும், என் கணவர் கார்த்திக் சீக்கிரம் சபைக்கு வரணும்னு நினைக்கணும். நான் இருக்கக்கூடிய இடத்துல என் கணவர் இருக்கணும்னு நினைக்கணும். ஆமே, என் கணவர் இருக்கிற இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கணும். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரா யாரு? நானும் என் கணவரும் 2 பேர் சேர்ந்துதான் குடும்பம். ஆமே, நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, அதை குறித்து எல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. தானியேல் விடுவிக்கப்பட்டான், அது பெரியது அல்ல. தானியேல் தேவனுக்கு பார்வையில் உண்மையா இருந்தான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இரண்டாவதாக வசனம் 70 சொல்லுது, வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் அதற்கு கீழ்ப்படிவது எளியது. அப்ப வேதத்தை நேசிக்கணும். எந்த வழிகளில ஆண்டவரை நேசிக்க முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம். யோசபாத்தை குறிச்சு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? யோசபாத் கர்த்தருடைய வழிகளில நடக்க பிரியமா இருந்தாமா. பிரியமா காரியங்களை செய்தான். ஒவ்வொரு நாளும் பிரபுக்கள் எல்லாம் போய் ஊரா சத்தியத்தை சொல்லுங்கடான்னு சொன்னான். பிரபுக்கள்லாம் நினைச்சாங்க, எனக்கு ஒரு பட்டணத்தை கொடுத்து அதை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அந்த பட்டணத்தை கொடுத்து பைபிள் எடுத்து போய் படிங்கடான்னு சொல்லியிருக்காரு. அவங்க யாரும் தப்பா நினைக்கல, செஞ்சாங்க. ஒரு அழிலைய சொல்லுங்க. படைகள் சண்டைக்கு ஆயத்தமாயில்லை, படைவீரர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். நெருக்குதல் வந்துச்சு. நீங்க படிச்சு பாருங்க. டேய், எவ்வளவு நெருக்குதல் வந்துச்சு. அதை குறிச்சு எல்லாம் கவலையே படல. பல தேசங்கள் அவனுக்கு எதிராக வருகிறது. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். மோவாபியர் ஒரு பொல்லாத பொறிக்கு குடும்பம். அம்மோனியர் அப்படிதான், சேயீர் மலை தேசத்தார். இவர்கள் எல்லாருமே கொலை வெறி பிடித்தவர்கள். நாடை கட்டி ஆளுகிறவர்கள் அல்ல, நாடை கொள்ளையடிச்சு போற கூட்டம். எல்லாரும் வர்றாங்க. இங்க படைய பார்த்தா படையே இல்லை. ஏன்? படைக்கு பைபிளை எடுத்து கொடுத்து பழக்கிட்டான். பிரபுக்கள் பைபிள் எடுத்துட்டு போய் டீச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சகலரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் கர்த்தரை நாட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? யூதா வெறுங்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு நான் பிளானிங் பண்ணணும். அவனுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி கர்த்தரை தேட ஆரம்பித்தது. சகலரும் உபவாசித்து ஜெபித்தார்கள்.
ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பாடி இருப்பான், துதிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சே, எல்லாமே போச்சு, நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேனே, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார்னு நினச்சேனே, இன்னைக்கு எல்லாமே எனக்கு எதிரடையாக நிற்குது, நான் என்ன செய்வேன்னு தவிக்கல. ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன், உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரப்பை கின்றி என்னை நெருக்கி உன் கரப்பை கின்றி உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, எங்கே போவே, நான் உம்மை விட்டு எங்கே போவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுயா, 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 இயேசுயா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இயேசுயா, 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 இயேசுயா. எங்க ஓடுவேன், உமக்கு மறைவா நான் எங்க போவேன், என்ன செய்வேன், எனக்குன்னு யாரு இருக்கிறார், உம்மை தவிர யார் இருக்கிறார்? படைகள் அனுப்புறான், படைகளுக்கு முன்னால ஆராதிக்கிறவர்களை அனுப்புகிறான். ஆராதிக்கிறவனை தொடர்ந்துக்கு ஆண்டவர் அனுமதிப்பாரா? படைய நம்பலே. யோசபாத் படைய நம்பல, கர்த்தரை நம்பினார். உன் வாழ்க்கையில கர்த்தரை முதல்ல நம்பு, மனமகிழ்ச்சியோடு ஆராதி. அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த பெர்க்மான்சன் இடத்துல ஒரு ஆழ்ந்த செய்தியை விட ஆராதனை தான் இருந்துச்சு, இருக்குது. அந்த ஆராதனை தான் அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்குது. நீங்க வீட்டில் இருக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தான் சங்கீதக்காரன் சொல்றான், 37:4 சொல்றான், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 11 சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சி யாயிருப்பார்கள். இதெல்லாம் எப்படி? எல்லாம் ஒரு தேவனுக்குள்ள ஒரு மனிதன் வளர ஆரம்பிச்சிட்டானா, வளர்ந்ததுக்கு அறிவுரை என்ன தெரியுமா? அவனை கூழாங்கெல்லாம் மாற்றிடுவார். சொரசொரப்பான வலிமையான வல்லமையான குணங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். கூழாங்கெல்லாம் மாற்றிடுவார். நீங்கள் நினைக்கலாம், என்னை இப்படி போட்டு ஆண்டவர் பெரட்டி எடுக்கிறாரு. ஆண்டவர் பெரட்டி எடுக்கல, அவரோட வசனம் உங்களை புடமிடுகிறது, சுத்தமாக்குகிறது, சாந்தமாக்குகிறது, கிருபையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, உள்ள வாழ்க்கையில் சொல்ல ஒண்ணாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது.
உன் வாழ்க்கை தோல்வி அடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 119 174வது வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனம் மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் யாருக்கு மகிழ்ச்சி? என் மனம் மகிழ்ச்சி. என் மனது மகிழ்ச்சியா இருந்தா ஆண்டவரால் நான் வெற்றி அடைவேன். எனக்குள் எந்த தோல்வியும் வராது, சோர்வும் வராது. நான் ஜெயம் எடுக்கிற ஒரு பாத்திரமாய் மாறுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். எப்பொழுதும் அவருக்கு நமக்கு இருக்கிற உறவு குறையவே கூடாது. ஆமென். தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரை. கர்த்தரை யார் துதிக்கிறார்களோ, துதிக்கிற ஆளெல்லாம் சும்மா விடவே மாட்டார். அவர்களை செழிப்பாய் நடத்துவதே தேவனுடைய வேலை. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷர். நீங்களும் நானும் தாய் அவருக்கு பிரியமுள்ளவர்கள். நம்ம தான் ஆண்டவர் நடத்துகிறார், நம்ம தான் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார், நம்ம தான் அவரை சார்ந்திருக்கும்படி அவர் செய்கிறார். பக்கத்தில் போய் அவரை போய் அப்பான்னு ஒரு சத்தத்தை கூப்பிடுகிற அனுபவம் இருக்கு பாருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்தேன்.
ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஆண் சிங்கம் குட்டி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணணும், ஓங்கி ஒரு தட்டு தட்டுது. தட்டுன உடனே அந்தாண்ட நிற்கிற தாய் சிங்கம் ஒடியாந்து அந்த தகப்பன் சிங்கத்தை ஒரு சாத்துது பாருங்க. அது அப்படியே தலையை குடிச்சிட்டு உட்கார்ந்துருது. கொடுப்பன்னா அதுதான். நம்ம அப்பா கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. இந்த ராஜசிங்கத்தை பக்கத்தில் போய் சந்தித்து உறவு கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது. பவுலும் சீலாவையும் குறித்து அந்த வசனம் சொல்லுது. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய், யார? சக்திக்கு மிஞ்சின ஒரு வல்லமையை பார்க்கிறார்கள். மகிமைக்கு மேல் மகிமை. அத்தனை சிறைச்சாலைகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நடுநிசி வேளையில பவுலும் சீலாவும் துதிக்கிறார்கள். அவர்களுடைய துதியின் சத்தத்தினால தேவனால உட்கார்ந்திருக்க முடியல. தன்னுடைய தூதனை அனுப்பி அத்தனை பேருடைய கை விலங்குகளை அறுத்து போடுகிறார். கோபம், சொல்ல முடியாத கோபம். வசனத்தை சொல்றவனுடைய நாவை கட்டி போடுறவங்க ஆண்டவர் விடவே மாட்டார். வசனத்தை சொல்லுகிற ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்காது, அது உடைப்பட்டு போயிடும். அது மட்டும் நீங்க மனசு வச்சு தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய வசனமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு எதிரடையா ஒரு ஆள் கூட வர முடியாது. ஆமென். ரெல்லே சொல்லுங்க பாப்போம். சப்தஸ்வரங்கள் ஓசையாவையும் சத்திய தேவன் என்ன அருமையான பாடல்கள். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உட்கொண்டா நீங்கள் கூட அழகா பாடல் எழுதலாம், பாடலாம். மகரையாழை மீட்டும் போது தேவன் இறங்கினார். மகரையாழை மீட்டும் போது தேவன் இறங்கினார். மன்னன் தாவீது பாடும் போது, மன்னன் தாவீது பாடும் போது தேவன் ஊதினார். மகரையாழை மீட்டும் போது தேவன் இறங்கினார். ரொம்ப நாளாச்சு அன்பானவர்களே. துதிக்கும் பொழுது துதிக்கிறவனை கட்டவே முடியாதுங்க. பவுலையும் சீலாவும் நடுநிசில பாடுறாங்க. கர்த்தர் இறங்கிட்டார், தேவனே இறங்கிட்டார். தூதன் அனுப்பினா சரி வர இறங்கிட்டார். கட்டுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டாரு. சிறைச்சாலை தலைவனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பட்டையை தடுத்து ஓங்கி குத்திக்க போயிட்டான். தடுத்து நிறுத்தி சும்மா இருக்க, நாங்கள் எல்லாம் இங்கே தாண்டா இருக்கோம். உடனே என்ன பண்ணான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். 16:33 சொல்லுது, அந்த ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு போறான். அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை கழுவினான். அப்படின்னா என்ன அடி அடிச்சிருப்பான். காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். தாமதப்படுத்துற விசுவாசியே, ஒண்ணு நீ மாத்திக்கோ. நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டாங்க, நீ பரலோகத்துக்கு போகணும். உடனே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது தேவ வல்லமை வெளிப்பட்டது. அந்த இடம் முழுவதும் பாவ உணர்வு வந்தது, ரட்சிப்பு வெளிப்பட்டது, மன மகிழ்ச்சி வந்துச்சு. எல்லாரும் கதறி துடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் பல கூட்டங்களுக்கு சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்களோடு என்னுடைய போதகரோடும் பேசுகிற கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். சிவகாசியில் ஒரு பப்ளிக் மீட்டிங், அந்த இடத்துலலாம் நடந்த நிகழ்வுகளை பார்த்துருக்கிறேன். சென்னையில் தாடாண்டவர் நகர் சைதாப்பேட்டையில் பப்ளிக் மீட்டிங், சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் பாடுகிறார்கள். அதாவது முதல் நாள் கூட்டம் அற்புதம் நடக்கலை, 2வது நாள் கூட்டம் அற்புதம் நடக்கலை. எங்களை அழைத்தவரே ஒரு பெரிய செய்தியாளர், அவரே டிஜிஎஸ் தினகரன் போல செய்தியெல்லாம் கொடுத்தாரு. ஒரு நல்ல வசனத்தை சொல்லி ஆர்டர் எல்லாம் பண்ணி யார் யார் ஒப்பு கொடுக்குறீங்கன்னாரு. யாரும் ஒரு சில பேர் ஒப்பு கொடுத்தாங்க. முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் பேசுவார்னு சொல்லிட்டு விட்டுட்டார். எங்கள் பாஸ்டர் வேதத்தை பைபிளை பிடிச்சார், மைக்கை பிடிச்சார். ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், மண்ணுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் என்னோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. இந்த உலக வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை தான் என் நிற்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணார். கதறி அழுதான், துடித்தான். இயேசு பிரகாசனம் பாட்டு அழுதான் பாருங்க. மேடையில் பிள்ளை படித்தவன் எல்லாம் கதறி அழுகுறான். நூற்றுக்கணக்கான பேர் அழுகுறான். அவங்க அப்படியே அந்த சபையில் அறிமுகப்படுத்திட்டு நாங்கள் வந்துட்டோம். பாவ உணர்வு ஆண்டவரை உணர்த்தி பாடும் பொழுதும், ஆண்டவருடைய அன்பை தியானம் பண்ணும் பொழுதும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கொழுந்து விட்டு எறியணும். ஆமென். 3வது காரியமாக, உபத்திரவப்படாமல் ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட உபத்திரவப்பட்டாயினும் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வது நல்லது. ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தில் நாம் கடந்த நேரத்தில் வாசித்தது போல் 37:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோசேப்பு 17 வயசில் ஆடுகளை மேய்க்க தன் சகோதரோடு போனான். அவருடைய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டினான். 3வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து பலவர்ண அங்கி அவனுக்கு செய்வித்தான். 4வது வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர் எல்லாரும் தங்கள் தகப்பனில் அதிகமாய் நேசிக்கிறத அவன் சகோதரர்கள் கண்ட பொழுது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம், முதல் சொப்பனம் 37:7 சொல்லுது, அறுத்த அரிக்கட்டுகள் எல்லாருடைய 11 அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்க அறுத்து கட்டு வைத்திருக்கிறார். இவருடைய கட்டும் அறுத்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய கட்டை நோக்கி எல்லாருடைய கட்டுகளும் கீழே விழுந்து பணிந்ததாக ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அடுத்ததாக 2வது சொப்பனம், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் 11 அவனை வணங்கினதாக சொல்லுகிறான். இது நிமித்தம் அவனை குழியிலே தள்ளி இஸ்மவேலருடைய கைகளில் விற்று போட்டார்கள். அவன் ஒரு வேலைக்காரனாக 20 வெள்ளிக்காசுக்கு அவன் விற்று போட்டப்பட்டார்கள். அவன் வேலைக்காரனாக எகிப்துக்கு போகிறான். எகிப்திலே போய் அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது வசனம் அதிலிருந்து சொல்லுகிறது. 39:2 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடிமையாக இருக்கும் பொழுது யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாய் நின்றார். அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவனை அறிமுகப்படுத்தவில்லை. கர்த்தரே பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கினார். கர்த்தரே அவனிடத்தில் பார்வோனிடத்தில் பேசி அந்த பார்வோன் தானாக கர்த்தரை தேடி வருகிற ஒரு சூழலை வருகிறது. தேவன் அவனை எகிப்தினுடைய ராஜாதி ராஜாவாய் மாற்றுகிறார். அவன் அப்பா வீட்டில் இருந்திருந்தா சகோதரர்களோடு பகைமையாக தான் இருந்து கிடந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. தனிச்சு கொண்டு போய் நல்ல பாடத்தை எடுத்து உபத்திரவங்களை கற்றுக்கொண்டு அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு சத்திய சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தர் அவனை ஒரு ராஜாவாக அந்த தேசத்தில் நடத்த ஆரம்பித்தார். 11 அவனிடத்தில் போய் அவனை வணங்கினார்கள். அவன் தாயாரும் தகப்பன்மாரும் வந்து வணங்கினார்கள். வணங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தர் உருவாக்கினார். உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்ந்த நிலைமையில உங்களை கொண்டு அவர்களை நடத்த கர்த்தர் கிரியையாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய அடிமைத்தனமான வாழ்க்கை நிற்பதில்லை. அது பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மோசேயினாலே வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதை போலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூர்மரத்திலே தொங்குவார். அது நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று.
சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது. சர்ப்பத்தினால் சாபம் வந்தது. அதே சர்ப்பத்தை அழிக்கும்படி வெண்கல சர்ப்பமாக நம்முடைய தேவாதி தேவனே வந்துட்டார். இந்த வசனத்தினுடைய அடிப்படை சர்ப்பம் என்று பேர். தேத்துனா என்ன அர்த்தம்? சர்ப்பம்னு பேர். அந்த சர்ப்பம் எப்போ உயர்த்தப்படும்னா, இயேசு சிலுவையில் தொங்கினார் அல்லவா, மரித்தார் அல்லவா, உயிர்த்தார் அல்லவா, அது வெண்கல சர்ப்பத்துக்கு ஒப்பனையாக தேவன் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நேரம் கடந்து போச்சு, முடிய போது 1 நிமிஷம்தான் இருக்குது. இதுக்கு மேலே பேச முடியாது, உங்களால் கேட்கவும் முடியாது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களை பாடம் நடத்துறதுக்காக தான் சில சமயங்களில் போராட்டங்களை தேவன் அனுமதித்து நடத்துவார். கண்டு பயப்படாதிருங்கள், தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ, எப்படி கிறிஸ்து கூர்மரத்தில் தொங்கி மரித்து உயிரோடு எழுப்பினாரோ, அதை போலவே உங்களை தேவன் உயர்ந்த நிலைமையில் எடுத்து நிறுத்தக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கு. விடுவித்து நடத்த போதுமானவர். அற்புதங்களை செய்து உங்களை ஆச்சரியமான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போதுமானவர். அவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜீவத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். அழகே அழகே அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு என் அழகு, அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு என் அழகு, அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் நின்றாலும் நிழலும் ஒரு அழகு. பார்த்தாலே பார்வை ஒரு அழகு, பார்த்தாலே பார்வை ஒரு அழகு. அவர் சிரித்தாலும் சிரிக்கும் ஒரு அழகு, அவர் சிரித்தாலும் சிரிக்கும் ஒரு அழகு. அழகு அழகு என்னே சரணகு, அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு. அழகு என்னே சரணகு. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகம். சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செய்கை ஒரு அழகு. சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செயலும் ஒரு அழகு. அவர் அன்பும் பலவில்ல அழகு, அவர் அன்பும் பலவில்ல அழகு. அவர் அறிவும் உலகத்திற்கு அழகு. அழகு அழகு என்னே சரணகு, பார்த்தாலே அழகு என்னே சரணகு.
என் நேசரழகே, அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகே, 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 என் நேசரழகே, அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகே. அவர் கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நெடும் முழங்கால் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது. நம்முடைய தேவன் நமக்காக உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான நம்முடைய மூத்தவர் ஐயா அவர்கள், நல்ல அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் வந்த பரலோக பிதாவே, அன்பு தெய்வம் இயேசுவே, ஆறுதல் தருகிறவரே, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வமே, உடைய பாத்திர அடியார்கள் விழுந்து வணங்கி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் கர்த்தாவே எங்களை பல்வேறு இடங்களிலிருந்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உம்மை பாடும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் பாடுகள் வழியாக சென்று உம்முடைய பரலோகத்தை சென்றடைய கர்த்தாவே நீர் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, தானியேலினுடைய வாழ்க்கையிலே, அப்பா நீர் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே, எல்லா வாழ்க்கையிலே நடந்த எல்லா காரியங்களிலே பாடுகள் வழியாகத்தான் உம்முடைய பரலோக ராஜ்யத்தை வந்தடைந்தார்கள் என்று சொல்லிக் கொடுத்தீங்க அப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திர சுவாமி. நாங்கள் பாடுகளை உண்மையாக உத்தமமாக ஏற்று அதன் வழியாக சென்று கர்த்தாவே உம்மை நேசிக்கவும், உம்மை அடையவும், உம்மை பணிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்கும் கிருபை தந்தீரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து ஆண்டவரை மகிமையாய் மாற்றி தொடர்ந்து பாதுகாத்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காணிக்கை சிஸ்டர் மல்லிகா வந்து காணிக்கைக்காக பாடுவார்கள். காணிக்கைக்காக சகோதரி மல்லிகாவும், வட இந்திய காணிக்கைக்காக லைசா அவர்களும் வந்து பாடுவார்கள். சின்ன குழந்தை இயேசுவுக்கு நான் என்ன கொடுப்பதோ, நான் என்ன கொடுப்பதோ, சின்ன குழந்ை இயேசுவுக்கு நான் என்ன கொடுப்பதோ, கொடுப்பதோ.
அம்மா வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டா தொண்டை எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். வட இந்திய காணிக்கைக்காக நாம் பாடி துதிக்கலாம். நீராயின் கண்களை எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை வானமும் பூமியும்
நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இறுதியாக இந்த வருஷத்தினுடைய கடைசி உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள், இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். மகிமையும் ஆட்சிமையும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே இந்த தேர்த்தி என்கிற இந்த சங்கீதம் வசனங்களிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளின்படி நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நடத்தும். ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை போல கல்வாரி மலையிலே தொங்கி உயிரோடு எழுப்பின இரட்சகர் இயேசுவை பார்த்து உயிரடைய எங்களை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தும். நாங்கள் சும்மா இருப்பதை விட கற்று